ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்களுக்கு புதுசாக பிறக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி ராசி மண்டலத்தில் 11வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிக அளவு புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் இவங்கள்ட்ட பொதுநலம் அதிகமாக இருக்கும். பிறர் கஷ்டம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, நமக்கு வேணும் வேணாம் அப்படின்லாம் பார்க்காம எடுத்து கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு தூய்மையான மனம் இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கையில் புதுசாக பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. அதாவது இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. இந்த விசேஷ நாட்கள் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் மாதம் கணக்கின்படி பார்த்தோம்னா ஆடி மாதம் இருக்கும். பெரும்பாலும் ஆடி மாதத்தில் தான் நிறைய பண்டிகைகள் ஆரம்பமே ஆகும். அப்படி பார்க்கையில் இந்த டைம் பார்த்திங்கன்னா சிறப்பு மிக்க ஒரு பலன்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கிரகநிலைகளும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மத கண்ணோட்டத்தில் மட்டும் இந்த மாதம் சிறப்பானது கிடையாதுங்க. ஜோதிட ரீதியாகவும் சிறப்பு மிக்க ஒரு மாதமாக தான் இருக்குது. அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரக்ஷாபந்தனில் தொடங்கி விநாயகர் சதுர்த்தி வரைக்குமே சிறப்பு மிக்க ஒரு பண்டிகைகள் எல்லாம் நடக்க போகுது. இந்த பண்டிகைகளை தவிர நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுமே சிறப்பான இடத்துல தான் செயல்பட போகிறாங்க. ஸோ எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்களினுடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்கையில் முதல்ல சூரியன் பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர். இவர் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் கடகராசியில் இருப்பார். ஸோ ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா கடகராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு போயிடுவார். ஸோ சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பலமாகவே இருக்கும். அடுத்து புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா புதன் தான் உங்களுக்கு ஜூலை 18ஆம் தேதி அன்றைக்கி வக்ர பயிற்சி அடைஞ்சிட்டார். ஸோ இவர் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்குமே வக்ர நிலையில் தான் இருக்க போகிறாரு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்றைக்கி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் புதன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியிலே தாங்க செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. இதை தாண்டி சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போக போகிறாரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கடகராசியில் தான் இருக்க போகிறாரு. அடுத்ததாக குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் பார்க்கையில் குரு பகவான் மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு ஆகஸ்ட் 13 வரைக்கும். ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் அதுக்கப்புறமா குருவினுடைய சொந்த நட்சத்திரத்திலும் போயிடுவார். இது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 13க்கு அப்புறமா குருவினுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அடுத்து சனி பார்த்திங்கன்னா மீன ராசியில் தான் இருக்க போகிறாரு. எப்படி இருக்க போகிறாருன்னா வக்ர நிலையில் இருக்க போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்கவே. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு அப்புறமா சனி பகவானாலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது ஆகஸ்ட் 3 வரைக்குமே கேதுவினுடைய துணை நட்சத்திரத்துலையும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்துலையும் இருப்பார். ஆனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு அப்புறமாவே நல்ல ஒரு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கும்பராசியில் தான் இருக்க போகிறாங்க. குருவினுடைய ராசியில் ராகு இருக்கிறது பொதுவாக சாதகமான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். அடுத்து கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தான் இருக்க போகிறாரு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்குமே தன்னுடைய சொந்த துணை நட்சத்திரத்திலையும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்துக்கும் மாறிடுவார். இவர் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த ஒரு நிலையில் தான் என்ன மாதிரியான மாற்றங்கள் கும்பராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிரகங்களை வைத்து தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கான பலன்களானது கிடைக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னா ஒரு கலவையாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு முடிவுகள் பார்த்திங்கன்னா சராசரியை விட ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதில் முதல் பகுதி, அதாவது மாதத்தினுடைய முதல் பகுதியில் சூரியன் உங்களுக்கு 6வது வீட்டில் பயிற்சி ஆக போகிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை கொடுக்கும். அதே மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில் சூரியன் உங்களுக்கு 6வது இடத்துலேருந்து 7வது வீட்டுக்கு போயிடுவார். 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்றது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ 7 சூரியன் போகும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் அதனுடைய சொந்த ராசியில் இருக்கிறதுனால எதிர்மறையான விளைவுகளை குறைக்கிறதுக்கு சூரியன் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிப்பார்.
அதே போல் செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு 8வது வீட்டில் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால பல மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும். பொதுவாக இது வந்து ஒரு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதிக்கு புதனுடைய பயிற்சி உங்களுக்கு 6வது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இதனால் ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். குரு பார்த்திங்கன்னா 5வது வீட்டில் பயிற்சியாக இருக்கார். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ குரு உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் சாதகமற்ற நிலைக்கு வந்து சுக்கிரன் வந்து போக போகிறாரு. ஸோ 2வது வீட்லேயும் பார்த்திங்கன்னா சனியுடைய பயிற்சி இருக்குது. 2ல் சனியினுடைய பயிற்சி சாதகமான பலன்களை வந்து உங்களுக்கு தராது. ஒரு சில நேரங்களில் சனியினுடைய எதிர்மறையான பலன்களை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் தான் ராகுவினுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து சாதகமாக கிடையாது. அதே சமயம் 7வது வீட்டில் கேதுவினுடைய பயிற்சி இருக்கிறது உங்களுக்கு பலன்களை தருவதில் அதுவும் பார்த்திங்கன்னா பின்தங்கி தான் இருக்குது. ஸோ மற்ற கிரகநிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது. இந்த எல்லா கிரகங்களையும் ஒன்றா பார்க்க போனோம் அப்படின்னா பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா கலவையாக தான் இருக்குது. இருந்தாலுமே குரு கிரகத்தினுடைய இந்த ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது. குரு கிரகத்தினுடைய பொருந்தக்கூடிய தன்மை சராசரியை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் தொழில் ரீதியாக சராசரியான முடிவுகளை வந்து கட்டாயமாக வந்து பெற முடியும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதே மாதத்தினுடைய முதல் பகுதி வேலையினுடைய அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி. கிரக பயிற்சிகளுடைய நிலை 2 விஷயங்களிலுமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வேலைக்கே போனாலும் சரி, இல்லை வியாபாரம் செய்தாலும் சரி, எதுனாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. மேலும் இந்த மாதத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல முடிவுகளை எல்லாம் பெற முடியும். இதனோடு போட்டித் தேர்வுகள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து கலந்துக்கோங்க. போட்டித் தேர்வுகளை பங்கேற்கிறீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மாதம் நல்ல முடிவுகளை எல்லாத்தையும் உங்களால் பெற முடியும். குறிப்பாக மாதத்தினுடைய முதல் பகுதியில் பரீட்சையில் தோற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் சிறந்த மதிப்பெண்கள் வந்து பெறுவீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து படிப்பில் ஆர்வம் அதிகமாகும், நல்லா வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் கல்வியில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தினுடைய கடைசி 9-10 நாட்கள் மட்டுமே சராசரி அளவை விட உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதாவது சராசரியை விட பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த டைமில் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. திருமண விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட தோணும். ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த மாதம் பொதுவாக வருமானத்தினுடைய பார்வையில் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் நட்பு கண்ணோட்டத்தில் இந்த சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஏற்கனவே நீங்கள் சேமித்து வச்சுருக்கக்கூடிய பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணுமோ அப்படி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா பல கிரகங்கள் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமாக இந்த டைமில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் குரு அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு முழுமையாக நீக்கிறதுக்கு உதவிகளை வந்து கொடுப்பாரு. மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பகவான் தான் இந்த டைம் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுப்பாரு. அதுவும் ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக குரு பகவான் தான் காணப்படுறாரு. ஸோ ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொடுப்பாரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய நடைமுறை முயற்சிகளை கட்டாயமாக வந்து மேற்கொள்ளணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் அதனால் உங்களால் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை பலமாக பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் முறைப்படி வந்து செய்துக்கணும். அதுதான் நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு குரு தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு. இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக ஒரு வழிபாடும் செய்துக்கோங்க. எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான். ஆன்மீக ரீதியாக கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு இந்த ஒரு எளிமையான விஷயத்தை கட்டாயமாக செய்து பாருங்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவில் அருகில் இருக்க கோவிலாக பார்த்துக்கோங்க. அந்த கோவிலுக்கு நீங்கள் காலணி அணியாமல் வெறும் காலால் நடந்து போய் சாமி கும்பிட்டுவாங்க. அது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்கிற மாதிரி பாருங்கள். அது வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மாதத்தினுள்ள ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கும்பராசினியர்களாகி நீங்கள்
பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.